17வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. சொல்லரும் சூழ் பாம்பின் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே. அதாவது நெற்பயிர் என்பது பச்சை பாம்பு இருக்கு இல்லையா, அது இந்த கரு போல நல்லா வளர்ந்து நிற்கும். அந்த வளர்ந்து நிற்கிறது நல்ல பணம் சேர்ந்த உடனே எப்படி யாரையும் மதிக்காம அப்படி நிமிர்ந்து நிற்பாங்க பாத்தியா, வளைந்தே இல்லாம அவங்க போலையும் நல்லா அந்த கதிரானது முற்றியவுடன் நல்லா தலை குனிந்து இருக்கிறது. கற்றவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில எவ்வாறு தங்கள் பணிந்தவர்கள் போல இருக்காங்களோ அதை கூறக்கூடிய வகையில இருக்கும். இப்ப நம்ம சொல்றோம் இந்த பொருள்கோள்னா என்னன்னா, இப்ப நம்ம பசில் கேம் விளையாடுறோம்ல, அதுதான் பொருள்கோள் நம்ம சொல்றோம். பொருள்கோள்னா என்னன்னா, அங்கங்க இருக்கக்கூடிய பொருள்களை நமக்கு ஏற்றார் போல எடுத்து நம்ம அதை ஷஃபிள் பண்ணி நம்ம நமக்கு வேணுங்கிற மாதிரி உருவாக்கிக்கிறது தான் பொருள்கோள். அந்த செயலுக்கு ஏற்ற பொருள்கள் எங்கேனும் சிதறி கிடந்தால் அந்த செயலுக்கு இருக்கக்கூடிய வகையில் அதை சேர்த்து வைத்து பொருள் கொள்வது பொருள்கோள்னு சொல்றோம். இந்த பொருள்கோள் அப்படிங்கிறது 8 வகையாக பிரிக்கப்படுகிறது. எத்தனை வகை இருக்கு? 8 வகை இருக்கு. சரிங்களா? இங்க சொல்லரும் சூழ் பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே. இங்க பாருங்க, அது நெற்பயிரானது வளர்ந்து பயிராகி அது முற்றி அது திரும்ப வளைந்து அப்படி இருக்குது. நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு ஆற்று நீர் போல தொடர்ந்து வருகிறது நம்ம சொல்றோம். இப்போ காலையில் எழுந்து நம்ம ரெடியாகி லைப்ரரி போய் படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? காலையில் எழுந்து காலை கடனை முடித்து பல் துலக்கி குளித்து சாப்பிட்டு பஸ் ஏறி அப்பா நான் லைப்ரரி சேர்ந்துட்டேன். அப்போ என்ன சொல்றோம்? ஒரு ஆர்டர் மாதிரி சொல்றோம். இப்ப காலையில் எழுந்து லைப்ரரி பல் துலக்கி படித்து சாப்பிட்டு எப்படி சொல்லுவோமா? இல்ல. அப்போ அதனுடைய ஆர்டர் ஆற்று நீர் போல தொடர்ந்து அதனுடைய பொருள்களை எச்சங்களாக கடைசியாக ஒரு ஆற்று நீருடைய ஒரு எழுவாயில் ஆரம்பித்து பல்வேறு விதமான எச்சங்களை கொண்டு ஒரே ஒரு பயனிலையை கொண்டு முடியக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா அது ஆற்று நீர் பொருள்கோள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இது சொல்லிக்காங்க பாருங்க. இது நிரல் நிறை பொருள்கோள். நிரல் நிறை பொருள்கோள்னா என்னன்னு முதல்ல தான் பார்ப்போம். சோ ஒன்று அதற்கு தொடர்புடைய வகையில நிறை என்ற முறையாக அடுக்கி வைத்திருப்பது நிரல் நிறை பொருள்கோள். அதுல நேர் நிரல் நிறை எதிர் நிரல் நிறை 2 பொருள் இருக்கு. சரிங்களா? இப்போ அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படின்னு சொல்றது. அன்பு இருந்தா பண்பு இருக்கும், அரண் இருந்தா பயன் இருக்கும். அதற்கு இதற்குன்னு சொல்லி நம்ம லிங்க் பண்றது நம்ம என்ன சொல்றோம்? நேரா பொருந்திருக்கு. விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது பாருங்க விலங்கு, 2வது சொல்லக்கூடியது பாருங்க மக்கள். ஆனா வள்ளுவர் சொல்லிட்டாரு, விலங்குன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கற்றார் அப்புறம் ஏனையவர்ன்றாரு. அப்போ விலங்குங்கிறவங்க படிச்சுவீங்க, மக்களவங்க படிக்காதவங்க. அப்படியா பொருள்? யாரெல்லாம் படிச்சிருக்கிறாங்களோ அவங்க தான் மக்கள், படிக்காதவங்க விலங்காக கருதப்படுவாங்கன்னு சொல்லக்கூடிய வகையில் இருக்கு. சரிங்களா? அப்போ நாம் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இதனுடைய பொருளை நம்ம இதற்கு ஏத்தால் போல் புரிஞ்சுக்கணும். விலங்கு என்பது கற்றவர்கள் அல்லாதவர்களையும் மக்கள் என்பது கற்றவர்களையும் பொருத்தி கொள்ளல் வேண்டும். அப்போது எதிராக இது என்ன இருக்குன்னா நிரல் நிறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆழத்து மேல குவளை குளத்துல வாளி நெடிய குரங்கு. ஆழத்து மேல நெடிய குரங்குடைய வாளு, குளத்துல குவளை. நாம் என்ன பண்ணோம்? அங்கங்க ஷஃபிளா இருக்கிறத நாம் என்ன பண்ணோம்? ஆழமரத்து மேல குரங்குடைய நெடிய வாள் ஒன்று இருக்கு, குளத்துல குவளை மலர்கள் இருக்கு. அப்படின்னு நாம அங்கங்க இருக்கக்கூடியதை எடுத்துட்டு ஒன்னா நம்ம ஷஃபிள் பண்றது கொண்டு கூட்டு பொருள்கோள். இப்படி பொருள்கோளும் விடையும் தொடையும் எல்லாமே 8 வகை தான். சரிங்களா? இதுல தவறு ஏதும் கிடையாது. அடுத்த கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கூற்றுகளை கவனி அப்படின்னு சொல்லி அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க. நூல் கொண்டு தைத்தான் 3ஆம் வேற்றுமை தொடர். கூலியின் பொருட்டு வேலை செய்தான், மாலையிலிருந்து மலரை பிரித்தான், பெட்டியில் பணம் உள்ளது, ராமன் வில். சரிங்களா? சோ இப்படி நமக்கு ஒரு 5 விதமான கூற்றுகள் இருக்கு. சோ இதை பொறுத்தவரையிலும் ஃபர்ஸ்ட் நம்ம வேற்றுமை தொகைகள் அப்படின்னா அதனுடைய சொல்லுறுப்புகள் அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.
ஸோ முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமையிலிருந்து மொத்தம் 8 வகையான வேற்றுமைகள் இருக்குது. வேற்றுமை அப்படின்னா என்னன்னா ஒன்றன் பொருளை வேறுபடுத்தி காட்ட உதவக்கூடியது வேற்றுமை. இது கடைசியில அந்த சொல்லுடைய இறுதியில் இடம்பெற்று அந்த எச்சங்களை என்னவா மாத்தும் அப்படின்னா வேற்றுமை உருபுகளுக்கு தான் அந்த தன்மை இருக்கிறது. ஸோ முதல் வேற்றுமை பொறுத்தவரையிலும் உருபு என்பது கிடையாது. முதல் வேற்றுமை பொறுத்தவரையிலும் உருபு என்பது கிடையாது. 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, 4, 5, 6, 7 இதற்கு மட்டும்தான் உருவுக்கு இருக்கு. ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமைக்கும், ஓகே. சோ ஆள், ஆண், ஒடு, ஓடு இது மூன்றாம் வேற்றுமைக்கு. சோ கொண்டு, வைத்து, உடன், கூட, கொண்டு, வைத்து, உடன், கூட இதனோட சொல்லுறுப்புகள். ஒன்று அதனுடைய உறுப்புகளை வைத்தோ அல்லது சொல் உறுப்புகளை வைத்தோ வரும். சோ இது என்ன பொருள்ல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கருவி பொருள், கருத்தா பொருள், உடனிகழ்ச்சி பொருள்ல வரும். சோ அது என்ன கருவி பொருள், கருத்தா பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ கருவி அப்படிங்கிறது முதல் கருவி, துணை கருவின்னு சொல்லுவோம். முதல் கருவி, துணை கருவி. முதல் கருவி. சோ நமக்கு தெரியும் முதல் கருவினா என்ன? கயிற்றால் கயிற்றால் திரித்தான், நாறு திரித்தான், கையால் நாறு திரித்தான். அப்போ அந்த நாறு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பாருங்க. தச்சன் சிலை செய்தான். ஓகேங்களா? உளி வைத்து சிலை செய்தான். அப்போ உளி வைத்து, அப்போ அந்த உளி சிலை செய்வதற்கு பயன்படக்கூடியது. அப்போ மரத்தால் சிலை செய்தான். உளியால் சிலை செய்தான். இதில் பாருங்க, அந்த மரமே சிலையாக பார்க்கப்படுகிறது. அப்ப முதல் கருவியாக மரம் இருக்கு, அதிலிருந்து சிலை வருது. உளி, உளி என்ற ஒரு கருவியை வைத்து, உளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருவியை வச்சு சிலை செஞ்சிருக்கான். அப்போ அந்த சிலை செய்வதற்கு உளி என்ற கருவி பயன்பட்டிருக்கு. அப்போ இது துணை கருவி. முதல் துணை அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சாச்சு. கருத்தா அப்படிங்கிறது ஏவுதல் கருத்தா, இயற்றுதல் கருத்தான்னு சொல்லுவோம். ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினார். ஷாஜகானா தாஜ்மஹால் கட்டினாரு? கொத்தனார் தானே கட்டினாரு. நம்ம காமெடி பண்ணுவோம்ல, ரொம்ப பிரில்லியன்ட் மாதிரி ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருப்போம். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்றியா? கேளு, நான் பதில் சொல்றேன். சரி, இந்த தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது யாருன்னு சொல்லு பாப்போம். இது தெரியாத எனக்கு. தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது ராஜராஜ சோழன் அப்படிமோ. தப்பு, தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது கொத்தனாரு அப்படின்னு சொல்லிட்டு காமெடின்னு சொல்லிட்டு போவாங்க. ஸோ அது போலத்தான் இப்போ தஞ்சை பெரிய கோயில் அப்படிங்கிறது ராஜராஜ சோழனுடைய ஏவுதலால் கட்டப்பட்ட கோயில். சரிங்களா? சேக்கிலார் பெரிய புராணத்தை ஏற்றினார். சேக்கிலார் பெரிய புராணத்தை ஏற்றாரு. சரிங்களா? ஓகே. சேக்கிலார் என்பவர் பெரிய புராணத்தை ஏற்றினார், அவரால் தான் ஏற்றப்பட்டது. அப்போ ஏவுதல் கருத்தா என்பது அவரால், அதாவது அவரால் இல்லாம அவருடைய ஏவுதலின் பேரில் நடக்கக்கூடியது. இயற்றுதல் கருத்தா என்பது அவராகவே அந்த செயலை செய்வது. அதுதான். அடுத்து உடனிகழ்ச்சி அப்படிங்கிறது இந்த நம்ம ஒடு, ஓடு அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உடன், கூட அப்படின்னு, தாய் உடன் சேய் சென்றது, முதலமைச்சர் ஓடு அரசர்கள், அதாவது அமைச்சர்கள் சென்றனர். அப்போ ஒடு, ஓடு போன்றது எல்லாமே நம்ம உடனிகழ்ச்சி பொருள்ல வரக்கூடியது. சரிங்களா? நான்காம் வேற்றுமைக்கான உருபு கூ அப்படின்னு சொல்லுவோம். நான்காம் வேற்றுமைக்கான உருபு என்ன? கூ அப்படின்னு சொல்றோம். சோ ஆக, பொருட்டு, நிமித்தம் ரொம்ப முக்கியமானது. எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க. ஆக,
பொருட்டு நிமித்தம் அப்படிங்கிறது நாலாம் வேற்றுமைக்கு. இது வந்து கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லைங்கிற பொருள்ல வரும். ஐந்தாம் வேற்றுமைக்கு இல்லு, இன்னு அப்படிங்கிறது வரும். நின்று, காட்டிலும், விட, பார்க்கிலும்ங்கிறது வரும். நீங்கள், ஒப்பு, எல்லை, ஏதுல வரும். ஆறாம் வேற்றுமைங்கிறது அது, ஆது, ஆது அப்படின்லாம் நம்ம சொல்றோம். உடைய அப்படிங்கிற பொருள், அதாவது ஓனர்ஷிப் பொருள்ல வரக்கூடியது. ஸோ கிழமை பொருள்னு நம்ம சொல்லுவோம். கிழமை என்றால் உரிமை பொருள்னு நம்ம சொல்றோம். ஏழாம் வேற்றுமைங்கிறது கண்மேல், கால் கீழ், உள், இடம். ஸோ அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமைக்கு வரக்கூடியது. இடம் காலத்தினுடைய பொருள்களை வருது. இது விழி வேற்றுமைன்னு சொல்றோம். விழி வேற்றுமை அப்படிங்கிறது என்னன்னா படற்கை பொருளை முன்னுரை பொருளாக மாற்றுவது. ஸோ அப்போ புலவர் அப்படின்னா என்னன்னா முன்னாடி இருக்கிற புலவரே. புலவர்னா நிறைய பேர் இருப்பாங்க, படற்கை பொருள். புலவரே அப்படின்னு சொல்லும் போது தனக்கு முன்னாடி இருக்கவங்களை சொல்றது. நண்பன் அப்படின்னா நிறைய படற்கையில கூடிய நண்பன். நண்பா அப்படின்னு சொன்னோம்னா ஒரு படற்கையை முன்னிலை பெயராக மாற்றி சொல்வது வெளி வேற்றுமை, அதாவது அழைத்தல் அப்படிங்கிற பொருள் வரும். இதற்கு உருவும் கிடையாது, சொல்லுவும் கிடையாது. ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்த்துக்கோங்க. இதன் அடிப்படையில் நமக்கு கேள்விகள் அப்படிங்கிறது இருக்கும். பார்க்கலாம். கொண்டு, நூல் கொண்டு தைத்தான். ஓகேங்களா? அப்போ இது கொண்டு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமைக்கான சொல்லுருபு. அதனால மூன்றாம் வேற்றுமை தொடர். கூலியின் பொருட்டு பாருங்க, பொருட்டு, நிமித்தம், ஆக, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நாலாம் வேற்றுமையுடைய சொல்லுருபுகள். அப்போ இது நாலாம் வேற்றுமை தொடர். மலையிலிருந்து மலரை பிரித்தான், சரி, மாலையிலிருந்து மலரை பிரித்தான். அப்போ மாலையில் இல் இருந்துன்னு வந்திருக்குது. ஸோ இப்போ நம்ம டவுட் வரும், இல் என்பது ஐந்தாம் வேற்றுமைக்கும் வருது, ஏழாம் வேற்றுமைக்கு வருது. ஸோ இது எதை நான் போடுறது அப்படின்னா மாலையிலிருந்து மலரை பிரிச்சுட்டான். பிரிக்கிறதுங்கிறது நீங்கள் பொருளை வருது. நீங்கள், நீங்கள்னா டு எலிமினேட், நீக்கிறது. அந்த பொருளை வரதுனால இது வந்து ஐந்தாம் வேற்றுமை. இதுவே இடப்பொருளை வந்திருந்துச்சு அப்படின்னா அது ஏழாம் வேற்றுமையாக சொல்லுவோம். சரிங்களா? ஓகே. பெட்டியில், அப்போ பெட்டி அப்படிங்கிறது பணம். பெட்டியில் அப்ப எங்க இடம், ஒரு பெட்டிங்கிறது ஒரு இடத்துல, பெட்டியில் பணம் உள்ளது. அப்ப இது ஏழாம் வேற்றுமை தொடர். ராமன் வில், ராமனது வில், அது, ஆது, ஆ, இதெல்லாம் எப்பன்னு பார்த்தோம். இது எல்லாம் எதுக்கு வரும்? அது, ஆது, ஆ. ஸோ இது எல்லாமே ஆறாம் வேற்றுமை தொகைக்கு வரக்கூடியது. சரிங்களா? இதுல தவறானது எதுவும் இல்லை. சரிங்களா? இப்போ நமக்கு டவுட் வரும், எனக்கு மகனா, சரி, இப்ப என் மகன், என் புத்தகம். சரி, நமக்கு ஒரு டீட்டெயிலாவே பார்க்கலாம். இது என் மகன், என் புத்தகம். இதுக்கான இலக்கண குறிப்பு கேட்கிறாங்க. இப்ப எப்படி போடுவீங்க? இதுக்கான இலக்கண குறிப்பு என்ன? இலக்கண குறிப்பு பொறுத்தவரையிலும் என் மகன், என் புத்தகம். இது ஆறாம் வேற்றுமையா நாலாம் வேற்றுமையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்ப என் மகன்ங்கிறத எனக்கு மகன் சொல்லணும். ஏன் சார் எனது மகன் சொல்லக்கூடாதா? என் புத்தகம் அப்படிங்கிறது எனது புத்தகம் சொல்லணும். இங்க ஏன் அது யூஸ் பண்றோம், ஏன் கூ யூஸ் பண்றோம்? இப்ப நான் யூஸ் பண்ணனா இது நாலாம் வேற்றுமை தொகையாயிடும். இது நாலாம் வேற்றுமை தொகையாயிடும். அப்ப இது என்ன ஆகும் அப்படின்னா ஆறாம் வேற்றுமை தொகையாயிடும். அப்போ இங்கேயும் எந்தா இருக்கு, இங்கேயும் எந்தா இருக்கு. இங்க வந்து மகன் அப்படின்னு சொல்லி இருந்ததுனால அது வந்து நாலாம் வேற்றுமை, இங்க வந்து புத்தகம்ங்கிறது ஆறாம் வேற்றுமைங்கிறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னா, இதுல என்னன்னா இந்த எண் அப்படிங்கிறது இங்கே என்ன இருக்கு, இங்க மகன், இங்க புத்தகம் இருக்கு. இது உயர்திணை. இது என்ன திணை? உயர்திணை. இது அக்ரிணை. சரிங்களா? சரி, இப்படி ஒரு ஒரு எண் அப்படிங்கிறது அடுத்து உயர்திணை வந்துச்சுன்னா கூ தான் வரணும். ஏன் அப்படின்னா இது வந்து கூ நாலாம் வேற்றுமை உருபு முறை பொருளை வரும்.
இதுக்கு அடுத்தது அக்ரிணை வந்துச்சு அப்படின்னா அது என்ற பொருள்ல வரணும். சரிங்களா? அப்போ எதனால் அது வந்து 4ஆம் வேற்றுமை, எதனால் அது 6ஆம் வேற்றுமை அப்படிங்கிறது நீங்க கிளியர் ஆயிருப்பீங்க. சரிங்களா? ஸோ இப்படிதான் சொல்லணும். இதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். இதனால நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இதுல வந்து ராமன் வில் அப்படிங்கிறது இங்க பாருங்க, எதனால் அது வந்து 6ஆம் வேற்றுமை தொகைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுதான் காரணம். இங்க என்ன இருக்குன்னா ராமன் வில், வில் என்பது ஒரு அக்ரிணை பொருள், அது அப்படிங்கக்கூடியது வந்திருக்கணும். அப்போ 6ஆம் வேற்றுமை. அது இங்க பாருங்க, எல்லாத்துக்குமே நம்ம தொடர் சொல்லிட்டு இருக்கோம். 5ஆம் வேற்றுமை தொடர், 7ஆம் வேற்றுமை தொடர் சொல்றோம். ஆனா இது மட்டும் தொகைன்னு சொல்றோம். தொகை அப்படின்னா என்ன அப்படின்னா மறைந்து இருக்கிறது. அந்த வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்தா அது தொகை. உங்க பாருங்க ராமன் வில் தான் இருக்குது, அது என்ற வேற்றுமை உறுப்பு மறைந்து வந்திருக்கிறது. ஸோ அதனால தான் இது வந்து தொகைன்னு சொல்றோம். மற்றதெல்லாம் வெளிப்படையா வந்துச்சுன்னா நம்ம தொடர்னு சொல்றோம். ஸோ இது மாதிரி தொகை அப்படிங்கிறது நமக்கு 6 வகையாகவும் தொடர் அப்படிங்கிறது 9 வகையாகவும் பிரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஓகே, அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ டைம் இல்லை, அடுத்த கொஸ்டின் நம்ம போயிடலாம்.